எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோன்னா வோல்டேஜ் ஃபாலோவர் வந்து கெயின் வந்து 1. ஏன் வந்து கெயின் 1ன்னா, ஸோ இன்புட் வந்து என்ன கொடுக்குறோமோ அதுதான் அவுட்புட்டில் இருக்கும். ஸோ அவுட்புட் பை இன்புட் என்னன்னா ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா கெயின் வந்து 1 ஆயிரும். ஸோ இன்னும் நம்ம இன்புட் கொடுக்குறோமோ அதே அவுட்புட் வரதான்னு நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். இந்த கனெக்ஷனை முதல் பார்த்துக்கலாம் வாங்க. இது பின் நம்பர் -12 எப்பயுமே எங்கே கனெக்ட் பண்ணுவோம், 4ல் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ பாசிட்டிவ் சப்ளை வந்து பின் நம்பர் 7ல் கனெக்ட் பண்ணியிருப்போம். கிரவுண்ட் பாயிண்ட்டு காமனாக வச்சுட்டு எல்லா ப்ரோபோடைய கிரவுண்ட் பாயிண்ட்டையும் இன்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரே லைனில் போட்டு கனெக்ட் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பின் நம்பர் 2லேருந்து 6க்கும் நம்ம எப்பயுமே வந்து என்னது ஒரு ஒயரால் ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருப்போம். அப்போ தான் இன்புட் வந்து அங்கே அவுட்புட்டுக்கு ஃபாலோ பண்ண முடியும். இப்போ ரெசிஸ்டர்லாம் இதை கொடுக்கக்கூடாது சரியா, ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்புட் இம்பிடன்ஸ் வந்து இன்ஃபினிட்டி, அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்து 0. அந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையோட ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸாக வோல்டேஜ் ஃபாலோவர் கன்சிடர் பண்ணும்போது அவுட்புட் பை இன்புட் வந்து 1, கெயின் 1ன்றதுனால நம்ம என்ன இன்புட் நம்ம பின் நம்பர் 3ல் கொடுக்குறோமோ அதே தான் பின் நம்பர் 6ல் அவுட்புட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஃபீட்பேக் வந்து 2லேருந்து 6க்கு ஒரு ஷார்ட் சர்க்யூட் இருக்கணும். இதுதான் அந்த ஒயரு. ஸோ இதில் காம்பனன்ட்ஸே தேவையில்லை, ஒரு ஐசி மட்டும் போதும். இதை வச்சு நம்ம வந்து அவுட்புட் பார்க்கலாம், இன்புட் பார்க்கலாம். இதில் நம்ம அவுட்புட் பார்க்குறதுக்கும் இன்புட் பார்க்குறதுக்கும் ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர்லேருந்து, இது ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டரில் வந்து 1 kHz நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி கொடுத்துக்கலாம். இந்த 1 kHz ஃப்ரீக்வன்சிக்கு வந்து நம்ம கரஸ்பாண்டிங்காக அவுட்புட் பார்க்குறோம். சரி, எக்ஸாக்டாக வைக்கிறது கொஞ்சம் பொறுமை வேணும். ஓகே சரி, 1 kHz நம்ம வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இது கிலோஹெர்ட்ஸில் இருக்குது. இங்கே கீழேயும் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து கிலோஹெர்ட்ஸ் இருக்குது. வேவ் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சைன் வேவ் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இன்புட்டும் அவுட்புட்டும் சேமுங்கிறது 2 கலரில் இருக்குது பாருங்கள். எல்லோ ஒன்று இருக்குது, ப்ளூ ஒன்று இருக்குது. நல்லா கிளியராக தெரியுதான்னு பாருங்கள். நான் ஒரு கலரை நான் ஆஃப் பண்ணுறேன். இப்போ எல்லோ வந்து நான் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து பர்ஃபெக்டாக வெறும் ப்ளூ மட்டும் வருது. இப்போ நான் வந்து எல்லோ மட்டும் வச்சுக்கிறேன், ப்ளூ ஆஃப் பண்ணுறேன். இப்போ எல்லோ கலர் தெரியுதா, ஸ்டாப் பண்ணுவோம். இப்போ எல்லோ கலர் தெரியுதா, இது வந்து என்னது அவுட்புட்டா அவுட்புட்டா. சரி, இப்போ நம்ம இன்புட் பார்க்கலாம். இது இன்புட்டு. ஸோ இன்புட்டும் அவுட்புட்டும் சேமாக ஒரே பாயிண்டில் இருக்கிறதுக்கு 2 சேனல்லையும் ஆன் பண்ணுங்கள். 2 சேனல் இப்போ மெர்ஜ் ஆகிருக்கு. இப்போ நான் வேணால் அதை மாடிஃபை பண்ணுறேன், மேலே கீழே காமிக்கிறேன். இது கீழே, இது வந்து கொஞ்சம் மேலே. ஸோ வேவ் ஃபார்ம் 2த்துலேயும் வந்து சேமாக இருக்குது. கெயின் வந்து அப்படியே 1ன்றதுனால அப்படியே சேமாக சூப்பர் இம்போஸ் ஆகி மெர்ஜ் ஆகி அப்படியே பர்ஃபெக்டாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இன்புட்டும் அப்படியே எக்ஸாக்டாக ரிப்ளிகேட் ஆகும் இந்த அவுட்புட்டில். இதுதான் வந்து வோல்டேஜ் ஃபாலோவர். இவ்வளோ தான், இதுதான் ஒரு சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட்டு. அதுக்கு வந்து நம்மளுக்கு தேவை ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர், டிஎஸ்ஓ, அப்புறம் வந்து ஒரு பிரெட் போர்டு, ஒரு ஐசி, இந்த பவர் சப்ளை. இதுக்கு நம்ம வந்து டிஜிட்டல் ட்ரெயினர் கிட்டே யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான். இது டுவெல் சப்ளை யூஸ் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -12 +12 கிரவுண்டு. இந்த 3 வயரும் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த இன்புட் கொடுக்கறது, அவுட்புட் எடுக்கிறது நம்ம ப்ரோவில் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்.